டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். தலைப்புச் செய்திகள். வாக்குரிமை அரசமைப்பில் சிறப்புரிமை மட்டுமல்ல, எதிர்காலத்தை வடிவமைப்பதற்கான கடமை. வாக்காளர் தினத்தை ஒட்டி பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து. முதல் வாக்குரிமை பெற்ற இளைஞர்களை கொண்டாட வேண்டும் என்றும் வேண்டுகோள். திமுக ஆட்சிக்கு மக்கள் விடை கொடுக்கும் நேரம் வந்துவிட்டதாக இபிஎஸ் பேட்டி. தமிழகம் போராட்டக் களமாக மாறிவிட்டதாகவும் கருத்து. தாவேகா செயல் வீரர்கள் கூட்டம் தொடங்கியது. விசிலடித்து விஜய்க்கு வரவேற்பு கொடுத்த நிர்வாகிகள். மொழிப்போர் தியாகிகளுக்கு விஜய் மரியாதை. ஜனநாயக படத்திற்கு புதிய சிக்கல். மேல்முறையீட்டு வழக்கின் தீர்ப்பில் நீதிபதிகளின் மாறுபட்ட கருத்து வெளியானால் மேலும் தாமதமாகும் என படக்குழு அச்சம். இனி விரிவான செய்திகள். வாக்குரிமை என்பது அரசமைப்பு சட்டம் அளித்த உரிமை மட்டுமல்ல, எதிர்காலத்தை உருவாக்குவதற்கான கடமை என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்திருக்கிறார். வாக்காளர் தினத்தை ஒட்டி பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ள வாழ்த்துச் செய்தியில் முதல் வாக்காளர் இளைஞர்களை கொண்டாட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். 1/4 வாக்குறுதிகளை கூட திமுக நிறைவேற்றவில்லை என்ற இபிஎஸ் குற்றம் சாட்டியுள்ளார். அரசு ஊழியர்கள் மட்டுமின்றி அனைத்து தரப்பினரும் திமுக அரசுக்கு எதிரான போராட்டத்தில் குதித்துள்ளதாகவும், திமுக அரசுக்கு விடை கொடுக்கும் காலம் வந்துவிட்டது என்றும் அவர் கூறியுள்ளார். சென்னை சூளைமேட்டில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், திமுக இனி ஆட்சிக்கு வராது என்றும் என்டிஏ கூட்டணியில் மேலும் சில கட்சிகள் இணையும் என்றும் கூறினார். பள்ளிகளில் அயலி வெப் சீரியலை ஒளிபரப்ப பள்ளிக் கல்வித்துறை அறிவுறுத்தியுள்ளது. அரசு பள்ளிகளில் 6 முதல் 9ஆம் தேதி வரை மாதந்தோறும் சிறார் படம் திரையிடப்பட்டு வருகிறது. இந்த வரிசையில் பெண் கல்வியை வலியுறுத்தும் அயலி வெப் சீரியலை ஒளிபரப்ப அறிவுறுத்தியுள்ளது. கடந்த 2023ஆம் ஆண்டு வெளியான அயலி சர்வதேச திரைப்பட விழாக்களில் பல விருதுகளை பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. தமிழக வெற்றிக் கழக செயல் வீரர்கள் கூட்டம் தொடங்கி நடைபெற்று வருகிறது. மாமல்லபுரத்தில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் இந்த கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த கூட்டத்திற்கு வந்த விஜயை நிர்வாகிகள் விசிலடித்து வரவேற்றனர். தமிழ்தாய் வாழ்த்து பாடப்பட்டு உறுதிமொழி ஏற்றுக்கொள்ளப்பட்டது. மொழிப்போர் தியாகிகளுக்கு விஜய் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். தமிழகத்தில் எங்கு பார்த்தாலும் விசில் சத்தம் ஒலித்துக் கொண்டிருப்பதாக தாவேகா செயல் வீரர்கள் கூட்டத்தில் செங்கோட்டையன் பேசியுள்ளார். எனவே வரும் நாட்களில் போலீஸ் ஓட்டுநர்கள் விசிலை பயன்படுத்த தடை வந்தாலும் வரும் என்றும் அவர் சாடினார். திமுகவை ஒழிப்பதாக கூறுபவர்கள்தான் ஒவ்வொரு நபருக்கும் 1000 ரூபாய் கொடுத்து கூட்டத்தை கூட்டியுள்ளதாகவும் செங்கோட்டையன் சாடினார். திருச்செந்தூரில் சுவாமி தரிசனம் செய்த பிரேமலதா, தேமுதிக சேரும் கூட்டணி மகத்தான வெற்றி பெறும் என்று கூறினார். பிரதமர் வருகையின் போது என்டிஏ கூட்டணியில் தேமுதிக இணையும் என்று பேசப்பட்டது. ஆனால் பிரேமலதா இன்னும் முடிவை அறிவிக்காமல் இருக்கிறார். இதனிடையே கூட்டணி குறித்து அவரிடம் செய்தியாளர்கள் கேட்டதற்கு உரிய நேரத்தில் முடிவு அறிவிக்கப்படும் என்றார். குடியரசு தினத்தை ஒட்டி தமிழகத்தைச் சேர்ந்த போலீஸ் அதிகாரிகள் 3 பேருக்கு குடியரசுத் தலைவரின் தங்கப்பதக்கம் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி சிறப்பு மிக்க சேவைக்கான குடியரசுத் தலைவர் பதக்கத்தை ஐஜி மகேஸ்வரி, டிஎஸ்பி குமாரவேலு, டிஜிபி அன்வர் பாஷா ஆகியோர் பெற்றுள்ளனர். இதேபோல டிஎஸ்பி தேவராஜன், கமாண்டன்ட் மணிவர்மா உள்ளிட்ட 21 தமிழக காவல்துறை அதிகாரிகளுக்கு மத்திய உள்துறை அமைச்சகத்தின் தகைசால் விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த தேர்தலில் வெற்றி வாய்ப்பை இழந்த தொகுதிகளில் அதிக கவனம் செலுத்த திமுக திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழகத்தில் அரசியல் களம் நாளுக்கு நாள் சூடு பிடித்துள்ள நிலையில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அடுத்த மாதம் 2ஆம் வாரத்தில் தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்க திட்டமிட்டிருப்பதாக கூறப்படுகிறது. மேலும் தொகுதி பேச்சுவார்த்தை நடத்த குழு அமைக்கப்பட உள்ளதாகவும், இது தொடர்பாக ஓரிரு தினங்களில் அறிவிப்பு வெளியாக வாய்ப்பிருப்பதாகவும் கூறப்படுகிறது. கூட்டணியில் ராமதாஸை இணைப்பது குறித்து திமுக தான் முடிவு செய்ய வேண்டும் என திருமாவளவன் தெரிவித்திருக்கிறார். பாமக, பாஜக கட்சிகள் இருக்கும் கூட்டணியில் விசிக இணைவதில்லை என 2011ஆம் ஆண்டு எடுத்த முடிவில் எந்த மாற்றமும் இல்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார்.
திமுக கூட்டணியில் விசிக பயணித்து வரும் நிலையில் ராமதாஸ் இணைப்பு குறித்து திருமாவளவன் முதன்முறையாக கருத்து தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.